கணவரின் காலை குடி, மனைவியின் உயிரை குடித்த பரிதாபம். அதிகாலையிலேயே மனைவியை அழைத்த போது வர மறுத்த மனைவியை அடித்தே கொன்ற அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வீரநாமூர் கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் கற்பகம் தம்பதிகளின் மூத்த மகன் 27 வயதுடைய சுகுமார் சென்ட்ரிங் கூலி வேலை செய்து வருகிறார். சுகுமாருக்கும் திண்டிவனம் அடுத்த சிங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் 5 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடந்து அந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதனிடையே சுகுமார் மது போதைக்கு அடிமையாகி சரிவர வேலைக்கு செல்லாத காரணத்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு குழந்தையுடன் சென்று விட்டாராம். இந்நிலையில் சுகுமாருக்கு வேலூர் மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள கலந்தமேடு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி லதா தம்பதிகளின் மகளான 20 வயதான திவ்யா என்பவருக்கும் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு முகநூல் மூலமாக அறிமுகம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மலர்ந்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிகாலையிலேயே சுகுமார் மது போதையில் இருந்ததாகவும் அப்போது தனது 2வது மனைவி திவ்யாவை சந்தோஷமாக இருக்க அழைத்தாராம். வர மறுத்த அவரை வற்புறுத்தினாராம். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக மாற ஆத்திரமடைந்த சுகுமார் வீட்டில் கிடந்த இரும்பு பைப்பை எடுத்து திவ்யாவின் தலையில் பலமாக தாக்கிவிட்டாராம். மயக்கமடைந்த திவ்யா பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே பலியானார். அலறல் சப்தம் கேட்டு இது குறித்து பொதுமக்கள் செஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திவ்யாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சுகுமாரையும் தேடி பிடித்தனர். அவரை கைது செய்து விசாரித்த போது மனைவியை மதுபோதையில் அழைத்ததால் வர மறுத்த காரணத்தால் அவரை கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் அளிக்க அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.